ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வினோதினி விலாக்ஸ். நம்ம சேனல் வந்து நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை. இது வந்து பார்த்திங்கன்னா கணக்கம்பட்டி சித்தர் இருக்கார் பார்த்திங்களா. பழனிக்கு பக்கத்தில், பழனியிலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் போனால் கணக்கம்பட்டி சித்தர் கோயில் இருக்குது. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எங்களால் முடிஞ்ச வேலைக்கு நாங்கள் போயிட்டே இருப்போம். எப்போது எங்கள் மாமியார் வந்து பார்த்திங்கன்னா வாரத்தில் ஒரு 2 நாள், மாதத்தில் ஒரு 2 நாள் அப்படி போயிட்டே இருப்பாங்க. பௌர்ணமி அன்னைக்கு இதை எடுத்த விலாக் தான் இது. அந்த அன்னைக்கு பார்த்திங்கன்னா குரு பூர்ணிமா பௌர்ணமி பார்த்திங்களா, லட்சக்கணக்கான பேருங்க அந்த அன்னைக்கு. நாட முடியல, அவ்வளோ ஒரு கூட்டம். நைட்டு 12 மணி பூஜைக்கு தான் சரியான கூட்டங்க. 6 மணி பூஜைக்கெல்லாம், இது வந்து 6 மணி பூஜைக்கு எடுத்தது தான். பாருங்கள் எத்தனை கணக்கான பேர் உட்காந்துட்ருக்குறாங்க பாருங்கள். அந்த பௌர்ணமி அமாவாசைக்கு இந்த மாதிரி போகும்போது வந்து கணக்கம்பட்டியில் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. அமாவாசைக்கு பௌர்ணமி புனர்பூச நட்சத்திரம் வந்து ஐயாவோட நட்சத்திரம். அது வந்து கணக்கம்பட்டி ஐயாவோட நட்சத்திரம் தான் புனர்பூச நட்சத்திரம். இந்த எப்பப்போ அதிகமாக போவாங்கன்னு பார்த்திங்கன்னா அமாவாசைக்கு பௌர்ணமிக்கு புனர்பூச நட்சத்திரம். அந்த அன்னைக்கு வந்து அதிகமாக கணக்கம்பட்டி கோயிலுக்கு போவாங்க. எப்போவுமே கூட்டம் இருந்துக்கிட்டே தாங்க இருக்கும். ஆனால் இந்த ஒரு இதில் வந்து லட்சக்கணக்கான பேர் இருப்பாங்க. நம்ம சாமியை பார்க்கவே முடியாது, அந்த அளவுக்கு கூட்டமாக இருப்பாங்க. ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் லைனில் நின்று தான் நம்ம சாமிக்கிட்ட போய் பார்க்குற மாதிரி இருக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், காரு, வேனு, நிறைய டூரிஸ்ட்டு பஸ்ஸுங்க. எவ்வளோ பேர் தெரியுங்களா. டூரிஸ்ட்டு பஸ்ஸு நிறையா வந்துகிட்டே இருந்துச்சு, போயிட்டே இருக்கிறாங்க. மக்கள் வந்துகிட்டே இருக்கிறாங்க, போயிட்டே இருக்கிறாங்க. எங்களுக்கே பார்த்தனையும் அதில் வேறு அந்த அண்ணா வேறு மிட்டாய் வேறு, ஒரு அங்கே ஃபேமஸான பழனி மிட்டாயின்ட்டு ஒன்று விற்பாங்க. அது வந்து சூப்பராக இருக்கும். 5 ரூபா தான், ஆனால் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. பழனி இப்போ நீங்கள் கணக்கம்பட்டி போகிற மாதிரி இருந்தால் பழனி போயிட்டு கணக்கம்பட்டி போகலாம். கணக்கம்பட்டி போயிட்டு ஏன்னா பழனி வரக்கூடாதுன்னு வந்து சொல்கிறாங்க. அது என்னன்னு எனக்கும் சரியாக தெரியல. இப்போ நீங்கள் போகும்போது பழனி போயிட்டு அப்புறம் கணக்கம்பட்டி போயிட்டு அப்படியே வரலாம். நீங்கள் சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு போகணுங்கிற ஒரு அவசியமே இல்லை. அங்கே 3 நேரம் நீங்கள் எப்போ போனீங்கனாலும் அன்னதானம் போடுவாங்க. அவ்வளோ திருப்தியாக சாப்பிட்டு வரலாம். அன்னதானம் அவ்வளோ, சாம்பார், ரசம், வடை, பாயாசம் எல்லாமே போடுவாங்க. அங்கே வந்து ஐயா வீடும் இருக்குது. பஸ் ஸ்டாப்லேயே வந்து பார்த்திங்கன்னா அவர் வாழ்ந்திருந்த வீடும் இருக்குது. அவரோட வாழ்ந்த ஒரு மரம், வேப்ப மரம், நீங்கள் ஏதாவது வேண்டி அந்த வேப்ப மரத்தடியில் கல்லெல்லாம் கூட்டி வச்சுட்டு வந்தீங்கன்னா அது கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் வேணால் கணக்கம்பட்டி சித்தர் கோயிலுக்கு வந்து கண்டிப்பாக போய் பாருங்கள். அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் அவரோட தின்னூரும் சந்தனமும் போடுவாங்க. அவர் மேலே அந்த சித்தரோட பீடத்தில் வந்து போடுவாங்க. தின்னூரும் சந்தனமும் போடுவாங்க. அது வந்து எடுத்து நம்மளுக்கு ஒரு 5ஆவது நாள் 6ஆவது நாள் இந்த மாதிரி எடுத்து, நம்மளுக்கு ஏதாவது நோய் இருந்ததுன்னா கூட அந்த சந்தனத்தை குடித்தா தீர்ந்து போயிடும்னு சொல்கிறாங்க. நிறைய நான் கேள்விப்பட்டிருக்கேங்க இந்த மாதிரி. கண்டிப்பாக அந்த மாதிரி சந்தனமும் அந்த தின்னூரும் நீங்கள் அங்கேயே இருப்பாங்க. மோகன் சொல்லிட்டு ஒரு சார் இருப்பாங்க அங்கே. அவங்கக்கிட்ட நீங்கள் போய் கேட்டிங்கன்னா டெய்லியுமே எப்போ போனீங்கனாலும் கொடுப்பாங்க. சந்தனம் தின்னூர் கொடுப்பாங்க. காலையில் எந்திரிச்சோன்னையுமே அதை வெறும் வயிற்றில் குடிச்சிட்டோம்னா எப்பேற்பட்ட நோயாக இருந்தாலும் அந்த ஐயா வந்து தீர்த்து வச்சிருவார். இது நிறைய மிராக்கிள்ஸ் நடந்திருக்குது. நீங்கள் நிறைய பேர் நான் சொல்லியும் கேள்விப்பட்டிருக்கிறேன். அங்கே போய் இந்த மாதிரியெல்லாம் இருந்திருக்கு, இந்த மாதிரியெல்லாம் பார்க்கலாம், எங்களுக்கு வந்து சரியாயிடுச்சு. ஒருத்தவங்களுக்கு வந்து கேன்சர் வந்து ரொம்ப முடியாதுன்னு சொல்லிட்டாங்களாமாங்க. அப்போ வந்து அந்த கோயிலுக்கு போகும்போது பார்த்திங்கன்னா அவங்களே கூட்டிகிட்டு போய் ஐயாவோட கிட்ட போய் உட்கார வச்சு அந்த சந்தனமும் தின்னூரும் கொடுத்துருக்குறாங்க. அது பார்த்திங்கன்னா மறுபடியும் அப்புறமே சரியாயிடுச்சு, அவங்களுக்கு ஒரே வாரத்தில் குணமாயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. எனக்குமே நான் மாதமாக இருந்தப்போ எனக்கு ஒரு பெரிய மிராக்கிள்ஸ் நடத்தி கொடுத்தாருங்க அந்த ஐயா. அதை நான் உங்ககிட்ட இன்னொரு நாள் நான் ஷேர் பண்ணுறேன். என்னென்னு ரொம்ப தெளிவாக நான் சொல்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு கணக்கம்பட்டி கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அமாவாசை பௌர்ணமிக்கு போகாட்டியும் பரவாயில்ல, ஒரு நாள் இடையில கூட நீங்கள் போயிட்டு வரலாம். ஆனால் போனீங்கனாலே சூப்பராக இருக்கும். அன்னதானமெல்லாம் சூப்பராக இருக்குங்க. அங்கே போய் படுத்து தூங்கி எந்திரிச்சு வர்றதுக்குனே வருவாங்க. ஐயாவோட பீடத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா தூங்கி படுத்து எந்திரிச்சு போகிறக்குனே வருவாங்க. அவங்க படுத்து எந்திரிச்சிட்டு வந்துட்டால் நல்லா போயிடும், நம்மளுக்கு உடம்பு வலியெல்லாம் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாமே உண்மைதாங்க. கண்டிப்பாக நீங்களும் கணக்கம்பட்டி முடிஞ்ச அளவுக்கு போயிட்டு வாங்க. இந்த வீடியோ வந்து நீங்கள் பிடிச்சிருந்தா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். கணக்கம்பட்டி போயிட்டு வாங்க. குழந்தை இல்லாதவங்க, உடம்பு சரியில்லாதவங்க இதெல்லாம் அந்த சந்தனம் வாங்கி குடிச்சிங்கன்னா கண்டிப்பாக இருக்குங்க. நம்பிக்கையோடு நீங்கள் போயிட்டு வாங்க, சரிங்களா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
கண்டிப்பாக கணக்கம்பட்டி ஐயா கிட்ட போய் ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சுட்டு வாங்க. ஓகே பாய். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிடுங்க. மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.